ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு தக்காளி குருமா பண்ண போகிறோம். அதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸில் 5 தக்காளியும் சின்ன சைஸில் 3 வெங்காயமும் எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோவில் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. 15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது ரெண்டையும் தனித்தனியாக இடித்து வச்சுக்கோங்க. 1 கப்பு துருவின தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பட்டை, 4 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குக்கர் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் கூட போதும். வெங்காயம் வதங்கின உடனே இடித்து வச்சிருக்க பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூளை எண்ணெயிலே வதக்கினீங்கன்னா கலரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டை வதக்கிட்டோம். உப்பை கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வதக்கிட்டோம். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு தக்காளி குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. லைட்டாக கெட்டியாக இருந்தால் தாங்க குருமா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.